சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகும் 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி சாதாரண பெயர்ச்சி அல்ல. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் உச்ச குரு பெயர்ச்சி. அதுவும் ஹம்ச மகாபுருஷ ராஜயோகம் மற்றும் விபரீத ராஜயோகமும் ஒரே நேரத்தில் இணையும் அரிய நிகழ்வை கொண்ட ஒரு அற்புதமான பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குருவின் பெயர்ச்சியால ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய கோடீஸ்வர யோகம் பெறப்போகின்றது. அதுல முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குரு பெயர்ச்சி எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ரெண்டுமே நேரங்கள் தான் மாறுதே தவிர இரண்டும் முறைப்படியும் குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி நிகழ்கின்றது. அதுவும் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் 100% சுப பலன்களையே அள்ளித்தரும். அப்படி கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க போகும் முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர். அது ஏன் மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் கோடீஸ்வர யோகம், அதற்கு முன்னாடி மேஷம் இருக்கு, ரிஷபம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இது நாள் வரை இவர்களுக்கு இருந்த பண தட்டுப்பாடுகள் முற்றிலும் நீங்கி நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு பெரிய தொகை இன்னும் 5 மாதங்களில் உங்கள் கையில் இருக்கும். எதிர்பாராத சொத்து சேர்க்கை, பெரிய முதலீடுகள் தேடி வரும். அதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக இருந்து வந்த மன கஷ்டமா இருக்கட்டும், பொருள் கஷ்டமா இருக்கட்டும், பண கஷ்டமா இருக்கட்டும், அனைத்தும் நீங்கி உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு ஒரு பொற்காலம் பிறக்கின்றதுன்னே சொல்லலாம். அடுத்து 2வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர். ஜென்ம குருவாக லக்ன உச்சம் பெற்று இருக்கிறார். கடக ராசியிலேயே குரு வந்து அமர்வதால் அங்கு சக்தி வாய்ந்த ஹம்ச ராஜயோகம் உருவாகின்றது. குரு பகவான் கடக ராசியில் நீச்சம் பெறாமல் உச்சம் பெறுகிறார். தொட்டதெல்லாம் பொன்னாகும். முடங்கி கிடந்த தொழில்கள் திடீரென அசுர வேகத்தில் வளர்ந்து இரட்டிப்பான லாபம் தரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உயரும். உயர்ந்த கோடீஸ்வர அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது. 3வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர். கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு லாப குருவாக வருகிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகின்றார். ஜோதிட விதிகளின்படி 11இல் குரு இருந்தால் பணமழை கட்டாயம். நீங்கள் செய்யும் தொழில் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஓரளவுக்கு இப்பவே கன்னி ராசிக்காரர்கள் தொழில்ல கொஞ்சம் ஸ்டெடியா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இதுவரை இருந்த தொழில் செய்யற இடத்துல இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி இருக்கும். அது மட்டும் இல்ல, சென்ற ஆண்டு 10இல் குரு இருந்தார். 10ல குரு இருந்தா பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடமாற்றம், தொழில்ல ஏதோ ஒரு சிக்கல்லாம் இருந்திருக்கும். இது அனைத்தும் நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய போகின்றது. பல வழிகள்ல பணம் கொட்டும். நண்பர்கள் மற்றும் பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு யோகத்தை இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 4வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர். விருச்சக ராசிக்கு 9ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தில் குரு அமர்கிறார். இதனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள், அப்பா வழி சொத்து, தாத்தா வழி சொத்து அனைத்தும் உங்களுக்கு கைக்கு வரும். அதில் பாகப்பிரிவினை இந்த ஆண்டு நடந்தால், அதுவும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டில் பாகப்பிரிவினை நடந்தால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த சொத்துக்கள் அனைத்தும் உங்கள் கைக்கு வரும். அது மட்டும் இல்ல, மார்க்கெட்டிங் மற்றும் ஷேர் இது போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கைக்கு வரும். வணிகத்தில் உங்களுடைய யுக்திகளின் மூலம் பல லாபத்தை பெறுவீர்கள். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். 5வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர். தனுசு ராசியின் அதிபதியே குரு தான். அப்படி தனுசுவின் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெறுகிறார். பொதுவாக 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்பதால்
கெடுதல் என்பார். ஆனால் ராசிநாதனே 8ல் உச்சம் பெறும்போது அங்கு விபரீத ராஜ யோகம் ஏற்படுகின்றது. வேலை செய்யும், அதாவது அடுத்தடுத்து நடக்கும் சில எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் பெரும் பணம் கைக்கு வரும். கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். வராது அப்படின்னு நினைத்த பணங்கள் கூட கைக்கு வரும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய வேலைக்கு உரிய மரியாதை கிடைக்கும். இப்ப ஒரு சிலர் கேட்கலாம், இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கோடீஸ்வர யோகமாங்க, மற்ற ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற ராசிக்காரர்கள் இந்த எளிய விஷயங்களை தொடர்ந்து செய்தாலே போதும். குரு பகவானின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும். அது ஏன் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரோட ஜாதகத்துல போய் பார்த்தீங்கன்னா, குரு நீச்சம் பெற்றிருக்கிறார், குரு சரியான இடத்துல இல்ல, குருவின் பார்வை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் இந்த எளிய வழிபாடை தொடர்ந்து செய்யும்போது குருவின் அனுகிரகம் பெற்று அவர்கள் வாழ்க்கையிலும் கோடீஸ்வர யோகம் கட்டாயம் ஏற்படும். 12 ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வத்தின் அனுகிரகம் கட்டாயம் தேவை. ஒருவருக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் எந்த ஒரு கெடுதலும் அந்த அளவுக்கு எளிதில் நடக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகள்ல குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது குரு பெயர்ச்சியின் மூலம் நல்ல பலன்களும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அடுத்ததாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் முடிந்த ஒரு 1/4 கிலோ அல்லது 1/2 கிலோ கொண்டக்கடலையாவது வேக வச்சு அதில் வெல்லம் சேர்த்து பசுமாட்டிற்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ உங்களால் முடிந்த தானங்களை தொடர்ந்து செய்யுங்கள். இவ்வாறு செய்யும்போது குருவின் அனுகிரகம், குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு ஒரு சேர பெற்று உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மற்றும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி, மேலும் வியாழக்கிழமைகள்ல உங்க வீட்டில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஓம் குருவே நமக, ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக அப்படின்னு 27 முறை உச்சரிக்கும் போது குரு பகவானின் அனுகிரகம் நிறைவாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் நிறைவாக இருக்க ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.